இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தல்பீனா. இந்த தல்பீனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிந்துரைச்ச ஒரு மருந்து. இது வந்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, அப்புறம் வந்து குழந்தைங்களோட மூளைக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் என்ன பண்ணுறேன்னா பார்லி அரிசியை ஆட் பண்ணி அதை நல்லா 2 to 3 டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அது நிறைய டர்ட் இருக்கும் இல்லையா? ஸோ வாஷ் பண்ணிக்கணும். நான் வந்து இது பவுடர் ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான் வேணுங்கும்போது நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா உடனே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் இதை வந்து நல்ல ஒரு வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இதுவை. இப்போ நான் இதுவை நல்லா தண்ணியில் கழுகிட்டு இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து நான் சன்னில் வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது காய வச்சு எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கணும். எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இந்த பார்லி ஆட் பண்ணி இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு 10 பீஸ் ஆஃப் பாதாம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேங்கிறனால 10 பீஸ் ஆஃப் பாதாம். இது நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அது வெந்து வரும்போது ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். சரிங்களா? இது வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் பால் ஊற்றி பால் எடுத்து அது கூட 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் இந்த பார்லி அரிசியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க, இந்த பவுடரை. இது வந்து குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. பிரெயின் வளர்ச்சிக்கு, நம்ம உடம்பு டயர்ட்னஸ்க்கு ரொம்ப நல்லது. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. தல்பீனான்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படின்னு சொல்லணும் இது சுன்னத்தான ஒரு உணவு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ அது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயம் குரானில் இருக்கிறது வந்து இப்போ வந்து சுன்னத்தான விஷயங்கள் கரெக்டு அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு விஷயமா இந்த ஒரு ஃபுட் வந்து நிறைய டாக்டர்ஸ் இப்போ தல்பீனா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. முட்டி வலி, கை கால் வலி, உடம்பு சோர்வு, மன அழுத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் இதில் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறேன்னா டேட் சிரப் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நான் டேட் சிரப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டேட்ஸை எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் டேட் சிரப் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் இது கூட இன்னும் ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படிங்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணணுன்னா நாட்டு சர்க்கரை, இல்லை இப்போ நாட்டு சர்க்கரை சுகரு ஒயிட் சுகர் ஒரே மாதிரிங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. பட் நீங்கள் பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி இந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலானது பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி நீங்கள் கிடச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாக. ஸோ அந்த பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி ஏதாவது ஆட் பண்ணிங்க. நான் வந்து வெல்லம் பொடி எடுத்துருக்கேன். வெல்லம் வந்து தட்டி நான் பொடியாக்கி எடுத்து அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு டேட்ஸ் வந்து பீஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 டேட்ஸ் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேட் சிரப் இதெல்லாம் சேர்ந்து அது கடித்து அது சாப்பிடும்போது அந்த ஜூஸியாக வரும். ஸோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் கூட என்ஹான்ஸாக கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு 20 to 30 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கெட்டியாக தன்மை கிடைக்கும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பவுலில் எடுத்து இதை ஆட் பண்ணி கூல் பண்ண விட்டுருங்க. கூல் பண்ண விட்டதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான், இல்லை சூடோடு சாப்பிட்டாலும் ஓகே தான். இல்லை குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லை நிறைய பேர் வந்து சில்லுன்னு ஐஸ்கிரீமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு மேலே வந்து நட்ஸ் எல்லாம் தூவி பனானா, ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க.